பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவன் பொங்கி வரும் மதையானைக்கு மார் கொடுப்பான், சீறி வரும் வாளுக்கும் வேலைக்கும் தோல் கொடுப்பான். ஏன் அவனுக்கு பால் வளர்த்தார் மூத்தமா மணியை மரவர சொத்தே தேர்ந்தால் தேடி தமக்கவன் என கொண்ட வித்து நீ நாளை களம் புகுந்தால் உன்னுள்ளே வீரம் புகழலாம், விவேகம் புகழலாம், வீரத்தால் விளைந்த அலங்காரம் புகழலாம். அச்சம் புகழாது என்பவனே பாலோடு வீரத்தை புகட்டி வளர்த்து இந்த தமிழத்திற்கு முதல்வணக்கம். இந்த மணிவீர நாட்டில் சத்தியமென்ன செங்கோலை தாங்கி சாத்தமென்ன சும்மா தளர்க்க வந்து சக்கர நெருங்க மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமலே மணிமாறன் வந்து கொண்டு வருகிறார். அதிகாலை அவைக்கு நீ இன்று வாழும் சென்று இருக்க வேண்டும் என்று என் உளமாற நல்லா இருக்கிறங்க. நீ நலமோடு சாயுமாகற ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியா? ஆமா. சரி விடு. அதிகாலையில் வந்து எனக்கு முன்ன வர வேண்டியதான். இந்த வட்ட காலத்தாம எங்க அண்ணன் பாணி ஓத்து வலியா? அண்ணன் மணிக்கு ஓத்து வலி? ஆமாங்க. வயிற்று வலி. அதாங்க ஓத்து வலி வந்துச்சு. சரி. பத்திரம் பாவம் அப்பலாது புள்ள. எங்க அண்ணங்காரன் செத்து 3 வருஷம் போத்தாதான் அவன் வந்தான். இரு உங்க அண்ணன் செத்துட்டான். ஆமா. அதன் பிறகு 3 வருஷம் பிள்ளை எப்படி பிறக்கும்? 3 வருஷம் போத்துதான் அவன் வந்தான். அண்ணனுக்கு பிள்ளையாவது அது பெரிய கதைங்க. எங்க அன்னைக்கு இருப்பாரு, அவன் வீட்டுக்கு நான் போவேன். போனா சொல்லும், மச்சினா நீ எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிற அப்படின்னு எனக்கு சொல்லும். அது விளங்காதவனே. அண்ணி யார் தெரியுமா? யாரு? தாய்க்கு சமமானவன். அது செத்துங்க. அப்படித்தான் நானும் நினைச்சிருந்தேன். ஆனா இது போய் சொல்லிட்டு உன்னை பார்த்தா எங்க அண்ணன் மாதிரி இருக்குது, அண்ணன் மாதிரி இருக்குதுச்சு. சரி அப்படியே போயிடுச்சுங்க. ஒரு நாள் சம மழை பெய்யுது. சம மழை நஞ்சுக்கு நான் ஊட்டாண்டு போயிட்டேன். போன உடனே பாரு கூட்டத்துன்னு ஓடிச்சு. ஒன்ன விட்டு தான் உன்னை பார்க்க சொல்ல ஒன்னு மாதிரி இருக்குது அப்படின்னு அவளே தோட்டி விட்டான். சரி விட்டா மழை பெய்ஞ்சுங்குது. என்னடா நல்லா கை கொடுறா போறா உக்காந்து தொட்டி விட்டான். சரி பரவாயில்ல உக்காந்துனேன். ஒன்னு பிடிச்ச சமையல் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன் சாப்பிடுன்னு சொன்னான். கிண்ணா குழம்புன்னு காட்டேன், மீன் குழம்புன்னா. எங்கள் அண்ணனுக்கு நல்லா பிடிக்குமே. சரி சரி சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே அது கட்டில் உக்காருன்னா அவங்க ஒன்றும் உக்கார மாதிரி இருக்குது அப்படின்னா. சரி பரவாயில்ல என்ன. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு கொடுத்தா சாப்பிட்டேன். சாப்பிட்டு உங்கள் அண்ணனுக்கு லைட் எரிஞ்சா பிடிக்காதுன்னா. சரியா போச்சு. சரி நிறுத்திக்க உடனே நிறுத்தானே அவனை தான் போய் வந்து ஏன்னு வந்தேன். அப்போ பிறந்து தான் இது
சரி விடு எப்படியோ ஒரு பிள்ளை ஏதோ ஒண்ணு திடீர்னு வகுத்து வந்துச்சு துடிக்கிறேன் என்ன பண்ணுவேன் நாங்க இருந்து கேணிக்காட்டில் இருக்கிறேன் ஊர்ல கிடையாது ஊர்ல இருந்து போனா 2 மைல் போனோம் என்ன பண்ணுது வகுத்து ஒளி துடிக்கிறான் கத்துறான் வெறும் மாட்டு வண்டி மட்டும் தான் இருக்குது வண்டி மாடு அன்னைக்குதான் சந்தையில் போய் வித்துட்டு வந்தேன் நான் ஆமா ரெட்ட மாட்டு வண்டிக்கு இது என்ன பண்ண 2 மைல் போனோம் நடந்து போக முடியுமா நடந்து போன ஆஸ்பத்திரி சாப்பானா அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டான் அதனால என்ன பண்ண ஐடியா பண்ண நான் உடனே வைத்து வந்து போய் கூப்பிட்டேன் நானும் போனேன் அந்த மாட்டு வண்டி நான் ஒரு பக்கம் எங்க அண்ணன் ஒரு பக்கம் புடிச்சுக்கணும் அவனுக்கு ஏற்கனவே வயிற்று வலி கூட வண்டி எடுக்க வச்சு நீங்க வேற வண்டி இச்சு பண்ண அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டாங்க அதனால அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இச்சுக்கணும் ஓடுறோம் சரி 2 மணி நேரம் போனோம் போயிட்டு டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் சொல்லிட்டாரு அட பாய் உனக்கு ஒரு நோய் முத்தி போச்சு நாக்கு பூச்சி நிறைய வயிற்று இருக்குது அது எங்களால சரி பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதுக்கு நீயே தான் ஏன்னா ஒன்று பண்ணணும்னு கேட்டார் சரி என்னன்னு சொல்லி நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன் உடனே சொன்னார் அந்த நாக்கு பூச்சிக்கு எதிரி யார் தெரியுமா கோழி தான் நல்லா கொத்தி சாப்பிடும் அதை நான் சொல்ற மாதிரி செய்யி ஒரு நாக்கு பூச்சி கூட இருக்காதுன்னாரு என்ன பண்ணணும்னு கேட்டேன் அது சொன்னாரு நல்லா வடை குஞ்சா ஒன்று பார்த்துட்டு குச்சின்னு வந்து நல்லா சுடக்கூட காய்ச்சிட்டு மேல தடவி விட்டு ஒன்னும் வாயை தடவி சொல்லிட்டு உள்ள விட்டுறாரு கோழி குஞ்சு நான் அது போல வீட்டுக்கிட்டு வந்தேன் வடை கோழி புடிச்சுன்னு வந்துட்டு நல்லா கூல காய்ச்சிட்டு நல்லா சுட தடவிட்டு பையா வாய தரடான்னு உள்ள விட்டோம் கோழி இது போச்சா சும்மா இல்ல எப்படி இருக்கும் கடவுள் ஃபுல்லா போய் அந்த நாக்கு பூச்சி துன்றா அவளுக்கு கத்துறான் துடிக்கிறான் இறாப்பியா நாக்கு பூச்சி துண்ணு இருக்கும் இறான்னு அது துண்ணுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் கத்தி நடக்க வயிற்று வலி என்ன பண்ணுவேன் மறுபடியும் நான் அவனை விட்டு ஆஸ்பத்திரி போனேன் நான் டாக்டரேன்னு கேட்டேன் அட பாவி கோழி விட்டியாங்க கோழி வெளியே வரடா அதுக்குதான் கத்திங்கிறான்னு அதுக்கு என்ன பண்ணுறது கேட்டேன் கோழிக்கு எதிரி யாரு நான் போனேன் என்ன உடனே பூனை பிடிச்சி அனுப்புறாங்க உடனே வந்த வீட்டுக்கு ஒரு பூனை வந்து பிடிச்சின்னு வந்து சுட காய்ச்சி வாயில் விட்டேன் பூனை பாரு இந்த பூனை பார்த்து கோழி தட்டிச்சு பாரு இது ஓட அது ஓட கோழி பிச்சுக்குன்னு ஓடியாந்துச்சு வெளியே அது ஓடிச்சு மறுபடியும் கத்துறான் என்ன பண்ணுவேன் இதுக்கு அந்த டாக்டர் நம்ம போனோம் நமக்கு ஐடியா தெரியாதானா அந்த பூனைக்கு எதிரி யாரு நாய் அவளை புட்டா அவரு நல்லா ஒரு நாய் சொறி நாயை பிடிச்சின்னு வந்தேன் சூடக்குள்ள காய்ச்சிட்டேன் பையன் வாய தாடான்னு அண்ணா உள்ள விட்டேன் அவளை தான் பாரா தெத்துறாது உள்ள போய் அவன் கதறான் இப்படி ஆட்டி கிடக்குறான் அவன் தெத்துல பூனை பிடிங்கன்னு ஓடி வந்துச்சு அது நாய் மாட்டிச்சு மறுபடியும் கத்திக்கிறான் என்ன பண்ணுவேன் நாய்க்கு ஓட்டு தேடி பார்த்தேன் நாய்க்கு என்ன வேணும் கருவாடு காட்டினா ஓடி வந்துடும் உடனே பார்த்தேன் நான் இனிமே விட முடியாது அப்படின்னு சந்திக்கு போய் ஓலை கருவாடு 2 வாங்கி வந்து நல்ல நெருப்பு சுட்டுட்டு பையா பின்னாடி திரும்பினா டவுசர் வந்து கேட்டுனா அப்படி பின்னாடி காட்டம் பாரு நாய் பிச்சுக்குன்னு ஓடி வந்துச்சு பாரா பிச்சுன்னு வந்துச்சா சாப்பிட்டு பார்த்து ஏந்து பார்த்தா எல்லாம் கனவு அந்த கனவுல எங்க அண்ணன் பையனை வந்து யார் தெரியுமா அது நீதான் பார்த்தா கூச்சா போல மாதிரி தெரிஞ்சு சொல்லிவிட்டா விட்டு தள்ளு மணிமேல ஒரு பெண்ணு ஓகே அவட வந்து ஒரு பெண் குழந்தை நோ ப்ராப்ளம் தாய் வந்து பரவாயில்ல போடமா பொண்டாட்டியே வேணாங்க நமக்கு விடுங்க ரொம்ப பிரச்சனை ஆகுது வீட்டு போனா போது அது இல்ல எல்லாத்தையும் நாங்க தான் வாங்கி கொட்டணும் வளர்க்குது ஆண் மகன் சம்பாதிப்பது எதுக்கு அட விடுங்க அதான் ஏரி புள்ள தண்ணியா எனது மகளுக்கு வேல்விழி என்று பெயர் வைத்து எனது மகளோ வேல்விழியும் ஓகே வெளிநாடு சென்றிருக்கிறார் வந்த பெண் என்று வந்து கொண்டிருக்கிறார் ஐயோ வந்துக்கிறாங்க வரவே சொல்லக்கூடாது வந்துருப்பாங்க போத்து
மகளாக பிறந்து வேல்விழி என்ற பெயரோடு வாழ்ந்தனர். சென்று என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டுமே. அப்பா